அண்ணா தம்பி என்ன கொடுங்க, வீட்டுல கொடுங்க. வரங்க அப்படிங்களா? எங்க நம்ம போன் எடுத்துறா வீட்டுல சொல்லுங்க. நாங்க ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கோம். தெரியும் நான் பாக்குறேன். இந்த முறை நம்பிக்கையோட கலையரங்க இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா பாத்துதான் இருக்கு. வீட்டுல எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்ற அளவுக்கு இல்ல, நீங்க சொல்ற எல்லாம் ஒவ்வொரு வாரத்துல நம்பிக்கை கொடுக்குது. ஆளு தெரியும். இல்ல சொல்லுங்கண்ணா. விவசாய சின்னத்துக்கு 10 ஓடு 5 ஓடு இருக்குது. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. தமிழ் கட்சி சீமான் கட்சின்னு பாருங்க. தெரியுங்களா சீமான்? அவருக்கெல்லாம் தெரியும். நான் ரொம்ப நன்றிங்க. இவங்க எங்க வேட்பாளரா நிக்கிறாங்க, சசிரேகா. விவசாய சின்னத்துல வீட்டுல எல்லாரும் சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. கொடுக்கறத பத்தி ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க. இத்தனை வருஷமா இருக்கிற அப்படி எதான ஒரு பெரிய கட்சியில கூட்டணி சேர்ந்து வந்து வெளியே வந்தாது. சரிங்க. நீங்க தொடர்ந்து அப்படி இருந்தா ஒரு பொருள் கிடையாது. சொல்லுங்க, எந்த கட்சி சொல்லிருங்க. அதான் திராவிட கட்சிங்க. அதை எதிர்த்து தான் நாங்க தமிழ் தேசிய கட்சியை கொண்டு வரோம். அது நடந்துக்குது. எங்க 100 வருஷம் ஆனாலும் திராவிட கட்சி கூட நான் கூட்டணி வைக்க மாட்டோம். சரி, அது எங்க கொள்கை. சரிங்களா? திராவிட கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டோம். அப்படிங்க ஐயா. திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசிய கட்சின்னு சீமான் நாம் தமிழ் கட்சி நடத்திருக்கிறாரு. வரைக்குமே எங்க முடியும். ஏன் முடியாது? மாற்றம் வந்திருக்கு. 1% தொடங்கி 8.2% வந்திருக்கு. நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல. சரிங்களா? சின்னமும் அங்கீகாரம் கிடைச்சு சின்னமும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க போட்ட ஒவ்வொரு வாக்குனால தான் வந்தது. நீங்க தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. நாங்க தொடர்ச்சியா போராடின்னு இருக்கோம். எவ்வளவு வாக்குல வித்தியாசத்துல எவ்வளவு இதுல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கும் தெரியாது. ஆமாங்க, இல்லன்னு சொல்லணும். நாங்க தளராம போராடுறோம்ல. நீங்க பக்கபலமா இருக்கணும்ல. எல்லாமே அது மாதிரி தான் பிரச்சனை இல்லையா? போடுங்க, நம்பிக்கையோட போடுங்க. நம்ம எல்லாம் மாறும். 16, 21, 24 3 டைம் போட்டி போட்டு இங்க வந்து ஓட்டே கேட்க கிடையாது. எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போன்ல எல்லாம் பாத்துட்டு நம்ம மக்கள் மாறுறாங்க. மட்டுமே 320 ஓட்டு வந்திருக்கு. ஓட்டே கேட்கல, எதுவுமே பிரச்சாரம் பண்ணல. 320 ஓட்டு வந்திருக்கு. இவங்க தான் சசிரேகா. நம்முடைய சின்னம் விவசாய சின்னம். சொல்லுங்க. ஒரே அரசியல் தலைவர் ஒரே இது பண்ணி வர முடியும். நாங்க 10-15 பேர் வந்துக்கிறோங்க. உருட்டின களிய உருட்டக்கூடாது. புரியுதா? புதிய மாற்றத்தை கொண்டு சாரம் இருக்க கூடாது நம்ம ஊர்ல. விடக்கூடாது. நான் யாரு தெரியுதா? ராஜா மகன், ராணி மகன். ரொம்ப தூரமா இல்ல. எனக்கு தெரியும் கூட உன்னோட பேசுறேன் நானு. எல்லாரும் கை வச்சு நாம் நினைக்கிற மாதிரி ஜனம் எல்லாம் நினைக்கிறோம். நான் நினைக்கிற மத்தவங்க நினைச்ச மாதிரி வரணும். மனசுல எது சரின்னு படுதா அதை செய்யலாம். அவ்வளவுதான். நீ நினைச்சு பாருங்க, அந்த பொங்க மரம் பச்சுனுக்கிறதுனால நம்ம காத்து ஜில்லுன்னு வருது. சந்தோஷமா இருக்கிறீங்க. அதே காஞ்சி போச்சுன்னா நம்ம எவ்வளவு ஒரே எண்ணுகிற அப்படியே அவரை பத்தி யாருமே என்னமே நினைக்கிறது. அவரையும் ஒரு 10 வருஷம் பாக்கலான்ட்டு அவரும் விட்டாதான் நீங்க போடுங்க. நல்லா இருக்கும். அங்க விட நான் போடுறேன். நீ போடுங்க. அது போல எங்களுக்கு நான் விவசாயி, நான் போடுறேன். நாம் தமிழ் சீமான் கட்சியில வரங்க. விவசாய சின்னத்துல அக்கா சசிரேகான்னு வேட்பாளரா நிக்கிறாங்க. ஆமா, மாத்தி போட்டது போதும். எங்களுக்கு ஒரு விவசாய சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப வருஷமா போறேன். சீமான் தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுங்களா? அவர் பேசாத அரசியல் இல்லம்மா. எல்லாம் மக்களுக்காகவும் விவசாயம்காகவும் மக்களுக்காகவும். சரி, படிச்சு பாருங்க. மக்களுக்காகவும் விவசாயம்காகவும் 15 வருஷத்துக்கு மேல போராடுறாரு. அவர் பேசாத பேச்சே இல்ல. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த முறையும் போடுங்க. சரிங்களா? அவர் ஆட்சிக்கு வர வரைக்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. வந்துட்டு அப்புறம் அவர் நல்ல செய்யறாங்களா இல்லையான்னு பாருங்க. சரிங்களா? விடாமுயற்சியா நாங்க போராடுறோம். எங்களுக்கு பக்கபலமா இருந்து நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு கொடுங்க. சரிங்களா? சரி, போயிட்டு அம்மா,
இந்த கட்சி மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க. மாற்றம் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள வரணும். சரிங்களா? போட்டோ வேண்டாமா, அவன் ஒண்ணும் செய்யல. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவர் செய்யலன்னா மறுபடியும் இவருக்கும் போடாதீங்க. சரிங்களா? ஒரு முறை ஆட்சி கையில கொடுத்தாதான் தெரியும் அவரு என்ன செய்யறது. ஒரு முறை ஆட்சி வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்க போட்டவங்களுக்கே போட்டு இருந்தா அவங்க என்னதான் செஞ்சாங்க? 50 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்றாங்க. நாடு மக்களுக்கு முன்னேறிச்சா? ஏங்க தொண்டை தண்ணி வத்தா கத்துறாருங்க அந்த மனுஷன். அவர் என்ன சொல்றது கேளுங்க. பாருங்க, எனக்கே பயமா இருக்கு கத்துறது. அப்புறம் இன்னொரு சந்ததிக்கு கத்துறது நம்ம வந்து தூக்கி விடணும். விவசாயத்துக்காகவும் மக்களுக்காகவும் ஏற்காலை போடுங்க. எனக்கு ஏற்காப்புல எனக்கு உயிர் நாடி கிடையாது. சரிம்மா, இந்த முறை வாய்ப்பு கொடுங்க. வீட்டுல எல்லாம் சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. அம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நான் வரவேன், நாளைக்கு வருவீங்க. நாங்க நாம் தமிழர் சீமான் கட்சியிலிருந்து வரோங்கம்மா. விவசாய சின்னத்துல இவ்வளவு சசிகலா இந்த முறை எம்எல்ஏக்கு போட்டிடுறாங்க. வீட்டுல எல்லாரும் சொல்லி இந்த ஏற்கலப்பு விவசாய சின்னத்துல ஒரு வாக்கு கொடுமா. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்னு வந்து வரையறை பின்னாடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தேர்தல் அறிக்கையாவும் எங்க வாக்குறுதியாவும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் படிச்சு பாருங்கம்மா. வீட்டுல படிச்சு பார்த்து சொல்லி எங்க விவசாய சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களாம்மா? மாத்தி மாத்தி அதுவே போட்டீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்க, நன்றி. சாராயம் காசனுக்கு ஓட்ட போடாங்க தயவு செய்து. நீ எதுல போன கூட இருந்துக்காங்க. சாராயம் காசுறவனுக்கும் சாராயத்தை விற்கிறவனுக்கும் போடாங்க. குடி சேர்த்து போயிட்டு இருக்குது. வணக்கம்மா. ஐயா, நாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சியில வரங்க. தெரியுங்களா அவரு சீமானு? இந்த விவசாய சின்னம் கலப்பு விவசாயி இருக்குல்ல, இதுல இந்த சசிரேகான்றவங்க போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாமா சசிரேகா வேட்பாளர் நிக்கிறாங்க. நீங்க இந்த விவசாய சின்னத்துல உங்க ஓட்டு எல்லாம் போடுங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சொல்லி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களாமா? இல்ல மாத்தா ஐயா, அவங்களுக்கு எல்லாம் போட்டது போதுங்க. இல்ல போட்டு என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆகல, ஒரு மாற்றம். நீங்க ஏதோ முன்னேறி இருக்கீங்களா? இதே சீமான் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகளுக்காகவும் மக்களுக்காகவும் மண் வளத்தை காக்க மலை வளத்தை காக்க எல்லாத்துக்காகவும் போராடுற ஒரே ஒரு அரசியல் தலைவர் சீமான் தான். அவர் எல்லா உயிருக்கான அரசியல் பேசுறாரு. சரிங்களா? மாத்தி மாத்தி அதுக்கு போட்டது போதும். இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவரு வாய்ப்பு கொடுத்துட்டு இவர் என்ன செய்யறாரு இத்தனை வருஷம் சொல்றாருல்ல, அப்படி என்னதான் செய்யறாருன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். இவர் கனவு வச்சிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டை எப்படி எப்படி மாத்திரம் ஒரு கனவு இருக்கிறாரு. கனவு காண்ற மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? படிச்சு பாருங்க. வீட்டுல எல்லாரும் சொல்லுமாமா ஏற்கால் விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. போடுங்கம்மா. புதிய ஒரு மாற்றம். இந்தாங்கம்மா, இதான் எங்க சின்னம். இதான் ஏற்கால் விவசாய சின்னம். இவரு அங்க சீமான். சரிங்களா? இவர்தான் முதலமைச்சருக்கு நிக்கிறாரு. இவங்கதான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, ஜோரப்பட்டிக்கு எம்எல்ஏ நிக்கிறாங்க. நீங்க இந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க. இவங்க பேர் சசிரேகா. நீங்க ஒரு பெண்கள் தானே, பெண்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு பெண்ணா நின்று நிக்கிறாங்கல்ல, அவங்க ஆதரவு கொடுங்க. ஏற்கால் விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. சரிங்களா? சரிம்மா. விவசாயிகளுக்காக போறாரு ஒரே ஒரு மனுஷன் இவர் தான்மா. இவர் ஒருத்தர் தான் போறாரு. வேற யாரும் விவசாயிகளை பத்தி யோசிக்கிறதே இல்ல. அதான். ஆமாமா. இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. விவசாயிகளுக்கு எல்லாம் அரசு பணி ஆகிறன்னு சொல்லியிருக்காரு. நீங்க விவசாயம் பண்றாங்களா, அவங்களுக்கு எல்லாம் அரசாங்க வேலை. விவசாயிகள் எல்லாம் அரசாங்க வேலையை பண்ணி தராரு. அவர் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நன்றிமா, போயிட்டு வரோம். விவசாய சின்னம் ஏற்கால் விவசாய சின்னம்மா. சரிக்கா, சீமான் கட்சின்னு வரங்க. நாம் தமிழ் சீமான் கட்சி ஆள் அவர் தெரியும் உங்களுக்கு. சீமான் கட்சி நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு பாருங்க. சரிங்களாக்கா? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க விவசாய சின்னத்துக்கு. ஹலோ, சசிரேகா தான் வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. சரிங்களா? வீட்டுல சொல்லி விவசாய சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, நன்றி. அவங்களுக்கு தெரியாது, நீங்க இது படிச்சு பார்த்து சீமான் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அவரோட கொள்கை எல்லாம் பேர் எழுதிருக்கு. அது வந்து என்னென்ன பண்ணு படிச்சு பார்த்து வீட்டுல எல்லாரும் சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரியுங்க. வணக்கண்ணா. விட்டுறாதீங்க இந்த மாதிரி வந்தாங்க. நாம் தமிழ் சீமான் கட்சியில வரங்க. விவசாய சின்னத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. சாராயத்தை வந்து ஒரு சொட்டு இல்லாத முதல்வத்தை உருவாக்கு. ஆனா இவரு கூட கொண்டாந்தாரு பட்டாள மக்கள் கட்சி, மாற்றம் முன்னேற்ற ராமதாஸ். ஆனா அவங்க தோத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாமே பொய்ய மாறிட்டாங்க. எல்லாம் கூட்டணி ஜாதி போய் மாட்டிட்டாங்க.
இவர் ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றாரு. சரியான மனுஷன். தமிழ்நாட்டுக்கு அரசு வரலாறு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இந்த நேரத்தை தயவுசு விட்டுறாதீங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும். எதிர்காலம் எல்லாம் சூப்பரா இருக்குது. இவெல்லாம் இலவச MBBS படிக்கலாம் சிஸ்டர். உங்களா படிக்க கூட நான் சம்பாதி என்னாலும் முடியாது. இன்னைக்கு எனக்கு 45 லட்ச ரூபாய் கட்டணும் MBBS படிக்க முடியுமா? உங்க பிள்ளை விருப்பப்பட்ட இவங்க வந்து உருவாக்கலாம். இலவச படிக்க வச்சுட்டு போலாமே. இவர் வந்தாங்க, கல்வி மருத்துவம் எல்லாருக்கும் நான் தரமா கொடுக்குறேன். போன்ல பாக்குறீங்களா வருது பேசாத வார்த்தை மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. போன்ல நிறைய இதுதான். இன்னைக்கு நீ பார்த்த இன்னைக்கு வெடிகால பார்த்தா நிறைய இவர் தமிழ்நாட்டை வந்து எப்படி எப்படி எல்லாம் மாத்தணும் ஒரு கனவோட நல்ல விஷயம் இருக்கு. அந்த தலைவர் சொல்லாத ஒரு 250 கேஸுங்க அந்த மனுஷன் மேல. இவருக்கு என்ன இதான் தலையெழுத்தா? படத்தை இது பண்ணிட்டு டைரக்ட் பண்ணி ப்ரொடியூசரா இருந்துட்டு போயிட்டுக்கலாம். கோடிக்கெல்லாம் பணத்தை சம்பாரிச்சுட்டு ஒருவேளை இவர் கூட்டணி வச்சிருந்தா எத்தனை கோடி? 2000 கோடி வாங்கிருக்கலாம். ரெண்டு சைடுல சுயநலம் இல்ல பத்தி அவருக்கு. சுயநலம் இல்லாத ஒரு கட்சி நடத்துறாரு. இருக்கு இந்த கட்சி. அவ்வளவு பெரிய கட்சி நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா சேர்ந்து வாக்கு போட்டாங்கன்னா மாறும். போடுங்க நீங்க. வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டு இவரும் எதுவும் செய்யலன்னா நீ மறுபடியும் போடாதே. வேற யாருக்காக போடுங்க. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். சரிங்களா? நன்றி சார். யாருங்க வீட்டுல? சரி, நாம் தமிழர் சீமான் கட்சியில தான் இருக்கீங்க. அப்பா அம்மா வந்தாங்கன்னா சொல்லுங்க. விவசாய சின்னத்துல இருந்து ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னு. சீமான் தெரியுங்களா உங்களுக்கு? பாக்குறீங்களா அவரோட வீடியோ எல்லாம்? அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க. இவங்க சசிரேகா வேட்பாளராக நிக்கிறாங்க. வீட்டுல சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. அவர் வேற ஏதாவது மாத்தி போறோம்னாக்கா இல்ல நீங்க விவசாயிக்கு சீமான் கட்சி போறீங்கன்னு சொல்லுங்க நீங்க. நன்றி.